சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. இந்தியாவுடன் நடந்த தாக்குதலில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து த நியூயார்க் டைம் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாட்களாக நடந்த மோதலே அரை நூற்றாண்டாக அணு ஆயுதம் வைத்திருக்கும் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட அதிகபட்ச மோதலாகும். இரு நாடுகளும் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தின. இரு நாடுகளும் எதிரி நாட்டுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறின. ஆனால் பல இடங்களில் தாக்குதல் நடந்திருந்தாலும் அதன் வீரியம் குறைவாகவே இருப்பதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. இதில் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலே அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகத்திற்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் நுர்கான் விமானப்படை தளம் இருக்கிறது. பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் இடத்தை பாதுகாக்கும் தளமாகவும் இது இருப்பதால் நுர்கான் விமானப்படை தளம் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் முக்கியமானது. இந்திய ராணுவ அதிகாரிகளிடம் பேசும்போது பாகிஸ்தானின் போலாரி விமானப்படை தளத்தில் ஏர்கிராப்ட் ஆங்கர் எனப்படும் விமானங்களை நிறுத்தி வைக்கும் இடத்தை தாக்கியதாக கூறினர். செயற்கைக்கோள் புகைப்படங்களை ஆராயும் போது அவர்கள் கூறியதைப் போலவே ஏர்கிராப்ட் ஆங்கர் சேதமான காட்சி இருக்கிறது. இந்த தளமானது பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானும் இந்திய ராணுவ அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறும் நிலையில் அதை நிரூபிக்கும் வகையிலான எந்த புகைப்படமோ ஆதாரமோ இல்லை. இந்தியாவின் உதம்பூர் விமானப்படை தளத்தை பாகிஸ்தான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் மே 12ஆம் தேதி நிலவரப்படி செயற்கைக்கோள் புகைப்படங்களில் அப்படி எதுவும் தெரியவில்லை என்று நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது.